வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து முதல்ல நாங்கள் வந்து எங்கே போனோன்னா இதுக்கு போனோம், இவங்களோட கேம்பஸ்க்கு போனோம் ரைசன். அதுக்கப்புறம் மீன்கள், அலங்கார மீன்கள் வளர்க்கல சந்தைக்கு போனோம். இன்னைக்கு இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஒஃபிஷியலாக முதலாக லோட்டஸ் டவருக்கு என்ன செஞ்சுருக்கோன்னா வந்திருக்கோம். ரொம்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு காலநிலையா இருக்குது. வேற லெவலா இருக்குது. என்ன இது என்னன்னா போட்டோ ஒண்ணு எடுக்க முடியல, லோட்டஸ் தான் கவலையா இருக்கு. நிக்கிறோம், போன திருப்பி பார்க்கணும், போட்டோ ஒன்னும் எடுக்க முடியல. அது ஃபுல் வியூ எடுக்கிறதுக்கு நான் அப்படி இருந்து இப்படி போறேன் மேல. எடுத்துக்கிட்டு அது போயிட்டே இருக்கு. ஃபோன் தான் வளையுது. ஃபோன் நானும் வளைஞ்சு பாதி சொல்லுங்க இடுப்பு உடஞ்சிரும் போல. லோட்டஸ் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து சரியான கஷ்டமாக இருக்குது. எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் உண்மைக்குமே. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்க போட்டோ ஒன்று எடுக்க முடியல. ஃபோட்டோ ஒன்று எடுக்க முடியாது. என்னதுக்கு அப்படி ஒரு லோட்டஸ் டவர்? ஆனா உண்மையிலேயே ஆசியாவிலேயே உயர்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லல பெருமை பண்ணோம். ஸ்ரீலங்கானாக நம்ம வந்து ஒரு பெருமை வேற லெவலாக இருக்குது. உண்மை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயம் நீங்களும் லோட்டஸ் டவருக்கு வந்தால் வாங்க. நானும் என்ன செய்யறேன்னா முடிஞ்ச அளவு இது உள்ளுக்கு போயிட்டு எவ்வளோ ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கட்டாயம் நான் வந்து என்ன செய்யறேன்னா வீடியோ எடுத்து தாரேன். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்டிட்டு போகிறேன். தோழர் எதுவும் கதைக்கிறீங்களா? இல்லை, பிறகு நான் பார்ப்போம். உங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. இப்போ என்னன்னா அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அதான் யோசிச்சுருக்கேன். அவரால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியலை அந்த லோட்டஸ் டவரில் நின்று. அதான் சரியான கவலையாக இருக்குது இப்போ அவருக்கு. இருக்கேன் உள்ளுக்கு போ. உள்ளுக்கு எப்படி போகிறதுன்னு கூட தெரில. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அதை போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க போல. ஏன்னா அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லை போல. இதில் இந்த ஓப்பனிங் ஹவர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாட்டர்டே சண்டேலாம் 10 மணி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு சண்டே, அப்போ 10 மணி வரைக்கும் மழை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்க. சரி, இன்னைக்கு லோட்டஸ் டவர் ஓடு 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 மச்சான். இப்போ போடுனீங்கன்னா செமையா இருக்கும். ஓடு. அப்படியே அழகான பிள்ளைங்க வருது. நீ அப்புறம் கதை நான் எடுத்துக்கிறேன். வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோட்டஸ் டவருக்கு வந்திருக்கோம். அந்த நாள்ல வந்து சரியான கவலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லோட்டஸ் டவர்ல ஒரு போட்டோ ஒன்று எடுக்க முடியல. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட பாருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட பச்சை கலர் அந்த கம்பு மாதிரி தான் இப்படிதான் மொட்டி வாங்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா அப்படி நின்று கதை திரும்ப 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 ஒன்னே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்திருக்கோம் லோட்டஸ் டவர். அந்த லோட்டஸ் டவர் டிக்கெட் எடுத்துட்டு வெளியே இருந்து போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு இன்னும் போகாம இருக்கோம். ஏன் அப்படின்னு மனசு இல்ல. வெளியே இருந்து போட்டோ ஒன்று எடுக்க முடியல. போட்டோ ஒன்று எடுத்தா தானே போகலாம். உள்ளுக்கு போட்டோ ஒன்று எடுக்க முடியல, நாங்கள் போக முடியாம இருக்கோம். பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் எப்படி சரி எடுத்து 500 ரூபா டிக்கெட் தாங்க, சரி உள்ளுக்கு நாங்கள் போய் ஆகணும். கட்டாயம் நாங்கள் போவோம். போயிட்டு அதை பார்த்துட்டு இல்லாட்டி ஒரு அந்த 500 ரூபாய்க்கு எந்த யூஸ் இல்லாம போயிடும். நீங்க யோசிக்கலாம், என்னடா இவங்க இப்படி கதைக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அப்படிதான் கதைப்போம். இதுக்கு வந்து கடையே இருக்காது. லோட்டஸ் டவர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நாங்கள் வந்து போகிறோம். போயிட்டு எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கிட்டு உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அடி மேல அடி மேல அடி மேல போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க போகலாம். போமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த லோட்டஸ் டவர் வந்து போட்டோ எடுக்க மாதிரி இருக்குது. அதுல ஒரு போட்டோ வந்து எடுக்க முடியல, ஒரு எடுக்க முடியல.
ரைட் பார்த்தீங்கன்னா இதுதான் லோட்டஸ் டவர். இப்போ நாங்கள் அதில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா அதில் தான் எடுக்க முடியலை. இதில் சரி எங்களால் எடுக்க முடியல. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் பக்கத்துலேயே இருந்து எடுக்கிறோம். தலையே பாருங்கள், மேலே லோட்டஸ் இது தாமரைக்கிட்டே வந்துருச்சு. நல்ல பெட்டா அந்த செயின் ஒன்று வாங்கி போட்டு வந்துடும் வாண்டி. நல்லா இருக்குண்ணா. ரஸ்தாலிக்கார மாதிரி இருந்தது. எங்கள் சேர்மாருங்கெல்லாம் எங்கள் கிரேட்டஸ்ட் ஸ்கூலில் படிக்கல. எங்கள் சேர்மாருங்கெல்லாம் அப்படி தான் சொல்லி சொன்னா ரஸ்தாலிக்காரன் தான் அப்படி பழக்கம் பழவங்க செயின் போட்டுக்கிட்டு. ஏன்னா ரஸ்தாலி தாண்டா ரஸ்தாலி அடிக்க. உண்மையாகவே நாங்கள் இப்போ ரஸ்தாலி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எனக்கு என்னமோ லோட்டஸ் டவருக்கு போன மாதிரி விலங்கல, ஏதோ ஒரு டிஜே பாட்டிக்கு போனோம். டிஜே பாட்டிக்கு அந்த மாதிரி இருக்கும். Kita harus benar-benar setina meter sensia panas saya. Kemudian ada pohon tu udah dia ratu ada dia beti, beti sama. பெரியா கொண்டு வந்து இறக்கி விட்டார். அவருக்கே ஒன்றும் தெரியல. 29 அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இறக்கி விட்டாரு. உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நாங்களே ஜோகி அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஜோகி சிரிப்பு டாட்டா சரியா? இல்லை நான் வந்து சீரியஸாக தான் இருக்கேன். இந்தா நான் வந்து யாருக்கு சிரிப்பேன்? நான் மிஸ்கின் மாதிரி நாடி. இப்போ நீ இந்த டைமில் வந்து நீ வீடியோ எடிட் பண்ணக்குள்ள மிஸ்கின் விட்டு ஃபோட்டோ போடணும். நான் மிஸ்கின் மாதிரின்னு சொன்னேன். போட மிஸ்கின் ஃபோட்டோ அதுக்கு டெங்குவாக மிஸ்கின் அமையும். ஃபேஸ்புக்கே தான் போய் ஓகே. ஆசியாவின் மிக உயரமான பிரதேசம் இந்த லோட்டஸ் டவர். ஆசியாவின் மிக உயரமான கோபுரம் இந்த லோட்டஸ் டவர். இல்லை இதை நான் சொல்லி ஆகணும். அது வியூவெல்லாம் அப்புறம் இதை நான் சொல்லி ஆகணும். என்னது இவ்வளோ காலம் நம்ம இந்த மற்ற ஆட்கள் வந்து வீடியோ போடுறதுதான் பார்த்துக்கிட்டே அப்படி இப்படி. ஆனால் இன்னைக்கு நாங்களே இந்த லோட்டஸ் டவருக்கு வந்து வீடியோ போடுறோம். உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. சொல்ல போனால் பெருமையாக இருக்கு. வியூவை நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொழும்பு வியூ வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க. நான் எப்போயாவது லோட்டஸ் போயிட்டு என்னோட சொந்த ஃபோனில் வீடியோ எடுத்து போடணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி அதை போட போகிறேன். எஸ்ல ஸ்டாப் பண்றாங்க எல்லாம் பியூட்டிஃபுல் டேலண்ட். எஸ்ல யார்? அப்ப நான் டெக் பண்ணேன் சத்யனா. ஆனா செக் பண்ண இல்ல. அதான் எல்லாத்தையும் குவாலிட்டியான ஜிகரம் கொடுத்துக்கிறது. அழைச்சிட்டோம். ஏன்னா ஐயோ லோட்டஸ் வருவோம் முடியல அவருங்கிறாங்க. எதுவும் இல்லை சொல்ல ஏய் வாவ். இந்த பாருங்க, இப்போ இதைத்தான் தேடிக்கிட்டே இருந்துச்சு. என்னமா ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா அந்த ரயில்வே ட்ரெக் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு.
ஆசையா இருக்கு. இங்க நடந்து வத்தலை தெரியுமா? தெரியுமா? காட்டு வத்தலை வத்தலை வந்து இங்க இருந்து எனக்கு சரியா காட்ட தெரியல. எங்க வத்தலை நான் பார்த்தாங்க. இப்ப எனக்கு காட்டு வா. ஹெல்மெட் எடுத்துட்டு வந்து வத்தலை. எனக்கு வத்தலை வந்து பிடிக்கும். வத்தலை வத்தலை இல்லடி, இங்க பொத்தலை பாருங்க. எனக்கு பிடிக்கும் உண்மையா. கொல்லும்போனா எனக்கு அப்படி பிடிக்கும். காட்டு வத்தலையை காட்டு. வத்தலை வந்து நல்லா பாத்துக்க. எங்க இருக்கு? அந்த அங்க இருக்கு. உண்மையாவா? உண்மைக்கும் அங்கதான் இருக்கு. ஏன் தெரியுமா? இதானே ஆபர்லாம் இதானே. ஆமா. அதோட இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு தான் போகணும். கடல் சைட்லயே தான் இருக்கு வத்தலை, மட்டக்குழி. இதான் ஒன் கோல் ஃபேஸ். ஆமாடி, ஒன் கோல் ஃபேஸ்ல இது போர்ட் சிட்டி. இதான் போர்ட் சிட்டி. போர்ட் சிட்டிக்கு நீ போகணும்னு சொன்னா இது எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். வத்தலை வீடியோ போட்டு டேக் யுவர் வத்தலை பொசிஷனு போடுவோம். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். சிரிக்கல, நாம அந்த சிரிப்புக்காக தான் உனக்கு இந்த ஜோக்கர். நீ சிரிக்கணும். ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு விளங்கல. நமக்கு அப்படி விளங்குது அல்லாட்டி. மூல மட்டத்தை பிழையா என்ன மட்டும்? மூல மட்டம் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மதிப்புக்குரிய பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும், என் ஆசிரியர் அவர்களுக்கும், என் மாணவி அவர்களுக்கும் எங்களது இனிமையான மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய தினம் வந்த இடம் என்னவென்றால் தாமரை தடாகம், தாமரை கோபுரம். எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஆனால் மொட்டு மலருமா என நினைத்தோம். ஆனால் முற்று சரிந்தது. மொத்தமும் சரிந்தது. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். நான் வீடியோ போட்டு அவங்க வர முட்டுவாங்களோ. அனைவருக்கும் பகல் வணக்கம். ஒரு வீடியோ போட்டா வராம விட்டுருவாங்க. வாங்க, கட்டாயம் ப்ரோட்டஸ்ட் வந்து வரணும். கட்டாயம் வியூ வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி இல்ல உண்மையா வீடியோவும் போட்டோவும் பார்த்து உங்களுக்கு வந்து இந்த யூஸ்லெஸ்னு தான் சொல்லணும். அந்த வியூ வந்து குவாலிட்டி. என்ன சொல்லணும்னா, அந்த மேல இருந்து பாக்குறதுக்கு ஆசியாவே விளங்குதுன்னா பாருங்களேன். இங்க இருந்து நாங்க இந்தியாவை பார்த்தோம், அது பங்களாதேஷை பார்த்தோம், நிறைய இடத்த வந்து பார்க்கலாம். அங்க வந்து பார்க்கலாம். கொஞ்சம் தான் தூரம் பார்க்கலாம். அந்த இது தொலைக்காட்சி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். போன ஜூம் பண்ணா கொஞ்சம் ஜூம் ஆக மாட்டேங்குது. காமெடி பண்றது காமெடியான தெரியாம இப்ப சிரிக்கலாம் சார். மற்றபடி லோட்டஸ் டவர் உண்மையா 500 ரூபாய்க்கு லாபம் அப்படின்னு சொல்ல போனா 500 ரூபாய்க்கு உண்மையாவே எங்க பார்த்தாலும் ஊழல் நஷ்டம் தான். இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? ஏன்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா லிஃப்ட்ல மேலே கூட்டிட்டு வந்தாங்க. மேல இருந்து அந்த வியூவை பாக்குறோம். அது பாக்குறதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து வந்து மேல பார்த்தோம். நம்ம உள்ளுக்கு நிறைய பில்டிங் இருக்கு அப்படிங்கிறாங்க, இல்லாத ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அதை காட்டுங்களேன். மேலதான் வந்துட்டோம், அதைத்தான் பார்க்க வெயிட் பண்றோம். பட் ஆனா எங்களை வந்து கைட் பண்றாங்க. அவங்க செக்யூரிட்டி மாதிரி வந்து கைட் பண்றாங்க. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கைட் பண்றாங்க. அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. நாங்களே ஒரு கைடர். எங்களுக்கு ஒரு கைடர். அதான் என்னன்னா 29வது மாடின்னு சொல்லி 26வது ஹைலைட். அதான் விஷயமே. எல்லாமே நல்லா வந்து கசைச்சு வந்துட்டு கடைசியா 26ல இறக்கி விட்டு ஒண்ணுமே இல்லைன்ட்டு வந்துட்டாரு. அது மாதிரிதான். பாய். அப்ப பார்ப்போம், பணிய போவோம். போயிட்டு என்ன மாதிரி ஆனா நிறைய இருந்துச்சு. அந்த ரெக்க வச்ச ஈகல்லாம் இந்த வியூ மட்டும் தான் உண்மையா நல்ல வியூ. இதை விட நாங்க பனியை போயிட்டா பனி நல்லா இருந்துச்சு. லோட்டஸோட போட்டோலாம் எடுத்தோம். அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மேல வியூ வந்து அந்த வியூ நல்லா இருக்குது. ஆனா சும்மா போட்டோ ஷூட்க்கு சரி நல்லா இருக்காது. ஏனி ஒன்று வச்சு தான் என்ன செய்யணும்னா வியூவோட நம்மள போட்டோ வீடியோ எடுக்கணும். இல்லை எங்கள் ஊரில் கூடிய என்ன வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப
நாங்களாம் ரொம்ப கஷ்டமான பிரதேசத்துல இருந்து போன பெரிய எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், நீ உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு. நான் ஆசியாவிலே உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா? லோட்டஸ் டவர் அதுதான் எங்களோட கைடர். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சரியான ஸ்ட்ரிக்ட் எங்களோட கைடர் ஐயா. ரைட், இப்போ வந்து நான் உண்மையாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் நான் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து இல்லை. பெரும்பாலும் இல்லை. சாட்டிஸ்ஃபை வேணுமா இருந்தால் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் மோர் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட் இருக்கா. அந்த டிக்கெட் எடுத்து சொல்லி இந்த மேலே உள்ள மொத்தம் 29 ஃப்ளோர் இருக்குது. அந்த 29 ஃப்ளோரில் நம்ம 7 ஃப்ளோருக்கு போயிட்டு பார்க்கலாமா. அந்த 7 ஃப்ளோருமே வந்து அந்த டிக்கெட் வந்து விலை கூடையா. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட், பார் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவான இதெல்லாம் இருக்கான். அதுக்காக வந்து நம்ம போகணும் கட்டாயம். பட் ஆனால் நம்ம போகலை. அதுக்கான காசு இல்லை என்கிட்ட. அதுக்கான இதுகள் பத்தாத காசு நம்ம போகலை. எதிர்காலத்தில் போவோம். இதோட நாங்கள் லோட்டஸ் டவர் இதை வந்து தேவைப்படுறோமா உள்ளுக்கு இருந்து நாங்கள் முடிக்கிறோம். வெளியில் போய்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போ இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வீடியோ வந்து முடிக்கலாம். சரியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய கட்டிடுங்க.